ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா இருட்டா இருக்கு. அப்படியே கண்ணை மூடி நல்லா கொரட்டை விட்டுறாதீங்க. பக்கத்துல இருக்கிற ஆள் தான் உத்தரவாதம். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆள் கொரட்டை விடுதா இல்லையா நீங்க தான் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாள்ல ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 25. அது கொஞ்சம் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் வாசிச்சா நல்லா இருக்கும். ஜோவேல், கேத்ரின், கேன் யூ ஹெல்ப் மீ? யோவேல் 2வது அதிகாரம் 20, ஜஸ்ட் தி ஃபர்ஸ்ட் லைன் மட்டும். 2:25. ஜோவேல் 2:25, just the first line. I will repay you for the years the locust and I will restore to you. இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான். I will restore to you. தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை திரும்பி கொடுக்க முடியும்? I will restore அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எதை திரும்ப? இப்ப நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பெண்ணை வாங்கினேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? அதை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும். இழந்ததை, நீங்க உங்க வாழ்க்கையில இழந்தத ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்க போறேன். Whatever you lost in your life, எதெல்லாம் உன் வாழ்க்கையில நீ இழந்தாயோ அதை நான் என்ன செய்ய போறேன்? உனக்கு திருப்பி கொடுக்க போறேன். 2 விதத்துல தான் நம்ம சில காரியங்களை இழக்க முடியும். ஒன்று, நம்மளே என்ன செய்யலாம்? தொலைக்கலாம். அந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் பாருங்க, சின்ன வயசுல பென்சிலை தொலைச்சிட்டு வரும், ரப்பரை தொலைச்சிட்டு வரும். எங்க வீட்டுல லஞ்ச் பேக்கே தொலைஞ்சிருக்கு. நம்மளா என்ன செய்யலாம்? நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை இழக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா வேற யாராவது என்ன செய்யலாம்? நம்ம கிட்ட இருந்து அத எடுத்து கொள்ளலாம். புரியுதா? ஹல்லேலூயா. 2 விதமா நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம இழப்போம். ஒண்ணு, நம்மளே நம்ம இழந்துருவோம். இல்லைன்னா மற்றொருவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்து சில காரியங்களை அவர் எடுத்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2ல எதுவா இருந்தாலும் சரி, I will restore. ஹல்லேலூயா. நான் திரும்பி உங்ககிட்ட கொடுக்க போறேன். எப்படி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள் வருகிறது, அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதான் சீக்கிரமா நம்ம இன்னைக்கு பார்த்து முடிக்க போறோம். இந்த வார்த்தைகளை இன்னைக்கு கேட்டு அதன் விசுவாசிச்சு அதன்படி செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற அந்த வாய்ப்பு ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிவா ஆவியானவர் இன்னைக்கு I will return. நான் என்ன பண்ண செய்வேன்? I will restore it. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த இழப்புகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி வருது? முதலாவதாக அதே யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஜோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பினேன். நல்லா கவனிங்க, இது யார் சொல்றா இந்த வார்த்தையை? ஆண்டவர் சொல்றார். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப. முதல் காரணம் என்னது? யாரு உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டா? யார் எடுத்துட்டா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களிடத்தில் அனுப்பின. அப்ப யார் எடுக்கிறா? இத ஆண்டவர் தான் எடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரா? நமக்கு விரோதமா ஒரு பெரிய சேனையை அனுப்புறாரா. பாருங்களேன், நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் நம்ம தான் ரொம்ப பெரிய ஆளு, நம்ம தான் பயங்கரமா ஊழியம் பண்றோம், நம்ம தான் ஆண்டவருக்காக எல்லாம் செய்யறோம், மத்த எல்லா
இல்ல, ஆண்டவர் என்னதான் வச்சிருக்காராம்? பலத்த சேனையா வெட்டி கிளிகளை வச்சிருக்காரு பாருங்க. அவர் சொல்றாரு, இட் இஸ் மை ஆர்மி. வசனம் சொல்லுது மை கிரேட் ஆர்மி. நம்மள கூட எங்கேயாவது கிரேட் ஆர்மின்னு சொன்னாரான்னு தெரியல. ஆனா இதுகளை பார்த்து என்ன சொல்றேன் ஏன் தெரியுமா? அதுகளை எதுக்கு அனுப்புறார கரெக்டா முடிச்சுட்டு வந்துரும். மை கிரேட் ஆர்மி. யாரெல்லாம்? வெட்டுக்கிளி, பச்சை கிளி, அடுத்து முசுக்கட்டை, அடுத்து பச்சை புழுக்கள், வேர்ம்ஸும் லோகஸ்டும், நம்ம எதெல்லாம் பார்த்து அருவருக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய சேனையா எழுப்பி என்ன செய்து எதை பச்சிக்குது? உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதத்தை பச்சிக்குது, உங்களுக்கு வர்ற விளைச்சலை பச்சிக்குது. யாருக்கு கீழ்ப்படுகிறது? ஆண்டவருக்கு கீழ்ப்படுச்சு. இதுக்கு என்ன பண்ணுது? அதை இன்னும் நம்ம இந்த ஆர்மி தான் எங்க போச்சு? எகிப்துக்கு போச்சு. அது அழகா அந்த வசனத்தை பார்த்தோம்னா சங்கீதத்துல 105வது சங்கீதம் 34-35 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 105, 34, 35. நல்லா கவனிங்க. எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்து அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. நல்லா கவனிங்க. கனி ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு விதை விதைச்சு அது ஒரு மரமா மாறி அது நமக்கு கனி கொடுக்குது அப்படின்னு சொன்னா அந்த கனி நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்ல? நம்ம பட்ட கஷ்டத்துக்கு அந்த கனியையும் சகல பூண்டுகளையும் அது என்ன செய்தான்? அரித்து போடுகிறது. ஆனா எகிப்து, நல்லா கவனிங்க, எகிப்து தேசத்துல ஆண்டவர் இதை யாருக்கு அனுப்புனாரு? எகிப்தியர் மத்தியில் அனுப்புனாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தெரியுமா ஆச்சு? யாத்ராகமம் 8வது அதிகாரம் 22-23 வசனங்கள் நம்ம வாசிப்போம். எகிப்து தேசத்துல எல்லாம் இந்த பச்சைக்கிளியும் வெட்டுக்கிளியும் வந்து எல்லாத்தையும் நாசமாக்குது. நம்ம பார்த்தோம், நம்ம எல்லாரும் வாசிச்சிருப்போம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கோஷேன் நாட்டுல என்ன நடக்குது? பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோஷேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். உன் ஜனங்கள் யார்கிட்ட? பார்வோன் கிட்ட சொல்றாரு ஆண்டவர் மோசே. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த வெட்டுக்கிளிய யாருக்கு விரோதமா பயன்படுத்தினார்? எகிப்தியர்களுக்கு விரோதமா பயன்படுத்தினார். அவங்களுடைய பூண்டுகளை அரிச்சு போட்டுச்சு, அந்த பழங்கள் எல்லாவற்றையும் நாசமாக்குச்சு, அவங்களுடைய விளைச்சல் எல்லாவற்றையும் அது அழித்து விட்டது. ஆனா எகிப்துக்கு இந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன், ஒரு அழிவு வரும்போது தேவ பிள்ளைகள் ஆண்டவர் என்ன செய்யறாரா? அங்க பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோஷன் இடத்துல என்ன ஆச்சு? ஒண்ணும் வரல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்க மத்தியில இருக்கேன்னு சொல்லி அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆனா யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல வாசிச்சது யாருக்கு? யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல வாசிச்சது யாரு? நான் அனுப்பின யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல ஆண்டவர் அனுப்புறார். ஏன்? எந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் வந்து பிரித்து வைத்திருக்கிறேன், அவங்க விசேஷித்தவர்கள்னு சொன்னாரோ அதே இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த வெட்டி கிளிகள் வந்து என்ன செய்து அழிவை கொண்டு வருது. ஏன் தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நம்ம எடுப்போம். உபாகமம் 28 15வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உபாகமம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில், செவி கொடாமல் போவாயாகில். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுது வர்ற சாபம் எல்லாம் வரும். 38வது வசனம். மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய். மிகுந்த விதையை வயலுக்கு
கொஞ்சம் அறுப்பாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். அடுத்த வசனம். திராட்சை தோட்டங்களை நாட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சரசம் குடிப்பதும் இல்லை, இல்லை திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். பூச்சி அதை தின்று போடும். ஏன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆண்டவர் வெட்டுக்கிளி அனுப்பி எல்லாத்தையும் அழிக்கிறாரு தெரியுமா? என்னைக்கு நம்ம அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதல்ல நமக்கு இழப்பு எப்படி வருது? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு 28 அந்த உபாகமத்துல முதல் 14 வசனமும் ஒரே ஆசீர்வாதம் தான். ஆனா சாபம் ட்ரிபிள் 3 மடங்கு சாபங்களை அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஆண்டருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யல அப்படின்னு சொன்னா ஆண்டருடைய அந்த பெரிய சேனை என்ன செய்யுமா? நம்முடைய ஆசீர்வாதத்தை பட்சிக்கும்படியாய் அது வரும். ஹல்லேலூயா. ஆனா இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப ஈஸி. அதே யோவேல இருக்கு. ஆனா 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது இதே காரியம் இன்னும் அழகாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எழுத்து நமக்கு நல்ல தெரிந்த ஒரு வசனம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 நாளாகமம் 7:13 செகண்ட் கிரானிக்கல்ஸ். நல்லா கவனிங்க. நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஒரு செகண்ட் நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்க சில காரியங்களை இழந்திருக்கலாம். ஆனா ஆவியானவர் இந்த நேரத்துல நான் இந்த காரியத்தை கீழ்ப்படியாதனால, இந்த காரியத்தை நான் செய்யாதனால ஆண்டவர் எனக்கு உணர்த்தி நான் என்னுடைய செவியை நான் அதுக்கு சாய்க்காதபடினால ஒருவேளை உங்களுக்கு தோணும் என்று சொன்னார். உங்க வாழ்க்கையில் நான் இது இழந்தது இதனாலதான், இந்த ஆசீர்வாதம் என் கையை விட்டு போனது இதனாலதான் அப்படின்னு ஒருவேளை இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களை உணர்த்துவார் என்று சொன்னார். அடுத்த வசனம் ஆண்டவர் என்ன தெரியுமா? நீ திரும்பி பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனம் தான் நம்ம என்ன செய்யணுமா? முதல்ல நம்மள தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, அவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். உங்க பொல்லாத வழிகளை விட்டு நீங்க திரும்பினீங்கன்னு சொன்னா அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதல் இழப்பு எப்படி வருது? ஆண்டவரே என்ன தெரியுமா செஞ்சுறாரு? நீங்க அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத போது ஆண்டவரே அடைச்சிடுறாரு. ஆண்டவர் அழகா அந்த 13வது வசனத்துல என்ன செய்யறாரா? மழைய வராதபடிக்கு அவர் தடை பண்ணிடுறாரு. இல்லைன்னா அழிக்கும்படி வெட்டி கிளிக்கல அனுப்புறாரு. இல்லைன்னா 3வது என்ன வசனம் சொல்லுது? கொள்ளை நோய். நல்லா கவனிங்க. இப்படிப்பட்டதான இழப்புகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னா நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவர் பக்கமா திரும்பணும். அவ்வளவுதான். நல்லா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நகோமியை குறித்து நமக்கு தெரியும் இல்லையா? ரூத்தின் புஸ்தகத்துல நகோமியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பஞ்சம் வந்தோன்னு எங்க போனாங்க? மோவாபுக்கு போய் எல்லாவற்றையும் இழந்தாங்க இல்லையா? அந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். எலிமெலேக்கு, நகோமி, சிலியோன், மக்லோன் 2 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகளோட பஞ்சத்தின் நிமித்தமா நேரம் மோவாபுக்கு போய் 10 வருஷத்துல எல்லாவற்றையும் இழந்தார். ஆனா அந்த நகோமி சொல்ற ஒரு வார்த்தை, ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். ரூத் 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து. நல்லா கவனிங்க. கர்த்தர் என்னைக்கு நம்முடைய முகத்தை ஆண்டவர் பக்கமா திருப்பி மன்னிப்பு கேட்டு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ, ஆண்டவர் என்ன செஞ்சாராங்க? அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில்
கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து என்ன செய்யற? திரும்பி வரும்படி எழுந்து. அவ மோவாபை விட்டு எங்க எல்லாவற்றையும் இழந்தாலோ, எதின் நிமித்தமாய் இழந்தாலோ, நீங்க எந்த பாவத்தை நிமித்தமா ஆசீர்வாதத்தை இழந்தீங்களோ, எந்த செய்கை நிமித்தமா நீங்க ஆசீர்வாதத்தை இழந்தீங்களோ, எந்த இடத்துல ஆண்டவர் நீ போகாதன்னு சொல்லி நீங்க போய் நீங்க ஆசீர்வாதத்தை இழந்தீங்களோ, அந்த இடத்துல இருந்து நீங்க மனம் திரும்பி நீங்க எழும்பி மறுபடி ஆண்டவர் பக்கமா வருவீர்கள் என்று சொன்னா கர்த்தர் சேமத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம அந்த ரூத் 4வது அதிகாரம் 15 நீங்க பார்க்கும்போது இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லும் the restorer of your life. அவ அந்த மோவாப் தேசத்தை விட்டு நான் இழந்த இந்த இடத்துல நான் இனிமே இருக்க மாட்டேன் என்று சொல்லி என்றைக்கு மறுபடியும் பெத்லெஹேமுக்கு அவ திரும்பி வந்தாலோ அன்னைக்கு போவாஸ் அவருடைய வாழ்க்கையில வந்து. ஹல்லேலூயா. the restorer of your life. எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிற, மறுபடியும் உனக்கு திருப்பி கொடுக்கிறவன் அவன் வந்துட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கிற ஆள் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் எதுக்காக வெளிப்பட்டாரா? நம்ம இழந்தது எல்லாவற்றையும் நமக்கு திருப்பி கொடுக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பிட்டோம், அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அது நிமித்தமாய், அந்த கீழ்ப்படிதல் இல்லாதது நிமித்தமாய் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு திருப்பி தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 69 4வது வசனத்துல, Psalm 69:4. சங்கீதம் 69:4. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. அடுத்தது எப்படி நமக்கு இழப்பு வருது? நம்ம எதுவுமே பண்ணலப்பா, நம்ம யார்கிட்டயும் எதுவும் வாங்கல, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, நம்ம எந்த ஒரு தப்பு தண்டா பண்ணல. ஆனா தாவீது சொல்லும் போது சொல்ற, ஆண்டவரே எனக்கு விரோதமா காரணமே இல்லாம எனக்கு எழும்புறான், என் முடிய விடையும் அவன் என்னது, அவன் தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆண்டவரே எனக்கு விரோதமா இருக்கிறவன் முடிய நம்மளால என்னதான் முடி கொட்டினாலும் அந்த முடிய என்ன செய்ய முடியாது, என்ன முடியாது இல்லையா? அவன் சொல்றான், இந்த முடி இருக்கிற இந்த முடிய கூட என்னது முடியாது ஆண்டவரே. அப்படி என்னது, எனக்கு பகைஞர் சத்ருக்கள் எழுப்பிட்டாங்க ஆண்டவரே. அவன் என்ன சொல்றான், நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. சில நேரம் பாருங்க, நண்பர்களுக்காக காசு வாங்கி கொடுக்கணும், நண்பர்களுக்காக காசு வாங்கி கொடுத்துருவாங்க, கடைசியில நண்பன் ஓட விடுவான் பாருங்க. எத்தனை பேரு நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிட்டு. இன்னைக்கு நம்ம எதுவுமே செய்யல, ஆனா நம்ம என்ன செய்ய, நம்மிடத்துல இருந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு, நான் இழக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்லயும் அதான், ஐயோ நான் யாருக்குமே துரோகம் பண்ணல, ஆனா நானா என்ன செய்ய வேண்டியது இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கு. சங்கீதக்காரன் சொல்ற, நம்ம அழகா ஒரு கதையை நம்ம இங்க பாக்குறோம். 2 ராஜாக்கள்ல எல்லாவற்றையும் ஒரு ஸ்திரீ என்ன செய்யறா, இழந்து விடுகிறா. எலிசா தீர்க்கதரிசி இருக்கும்போது அது 2 ராஜாக்கள்ல இருக்கு. 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம்ல நம்ம பார்க்கும்போது ஒரு சூனமித்தியாள் இருக்கா. எப்பவும் எலிசா தீர்க்கதரிசி அந்த பக்கமா அவர் போகும்போது இவ என்ன செய்யறா, கூப்பிட்டு அவருக்கு நல்ல சாப்பாடுலாம் கொடுக்குறா. உடனே என்ன பண்றா, இந்த மனுஷன் நல்ல தேவனுடைய மனுஷன், அதனால நம்ம என்ன செய்வோம், தன் கணவரிடத்துல சொல்லி ஒரு ரூம் போட்டு அவர் இங்க வரும்போதெல்லாம் அவர் ரெஸ்ட் எடுக்க ஒரு இடத்தெல்லாம் இது பண்ணி கொடுக்குறா. ஆனா ஒரு நாள் எலிசா என்ன பண்றான், அவருடைய மகள் மரிக்கிறான். இவர் என்ன பண்றா, எலிசா தீர்க்கதரிசி உயிரோட எழுப்புறா. அதெல்லாம் அந்த கதையெல்லாம் நீங்க அப்புறம் வீட்டுல போய் வாசிங்க. ஆனா ஒரு நாள் இவன் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இங்க என்ன வரப்போகுது, தேசத்துல பஞ்சம் வரப்போகுது, அதனால நீயும் உன் குடும்பமும் என்ன செஞ்சிருங்க, இங்க இருந்து வேற இடத்துக்கு நீங்க போயிருங்க. அப்ப 7 வருஷம் பஞ்சம். இவங்க குடும்பமா என்ன செய்தாங்க, நேரா பெலிஸ்து தேசத்துக்கு போய் இருந்துட்டான்.
7 வருஷத்துக்கு அப்புறமா வரா. அவ உடைய வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அந்த 8வது அதிகாரத்துல அவள் கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அப்படின்னா எல்லாம் சொத்து சொகத்தோட இருக்கிற ஒரு ஸ்திரீ. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசிக்கு இடமே போட்டு கொடுத்துட்டா, நல்ல வெல் ஆஃப். ஆனா 7 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது அவ பொருள் ஒண்ணுமே இல்லை, இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா, இழந்துட்டா. மற்ற மனிதர்களிடத்தில் இழக்கிற இழப்பு தான் 2வது இழப்பு. முதல்ல யார் எடுக்கிறா? ஆண்டவர் எடுத்துறாரு. 2வது மற்ற மனிதர்களிடத்தில் நாம் இழக்கிறது. இதுக்கு என்ன செய்யணும்? ஐயோ என்னை ஏமாத்திட்டான், என்ன செய்யணும்? என்னை ஏமாத்திட்டாங்களே. இவன் என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. 7 வருஷம் சென்ற பின்பு 7 வருஷம் சென்ற பின்பு பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்பி வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். எங்க போறா? ராஜா கிட்ட போயிட்டா. நேரம் ராஜா கிட்ட போச்சு. 7 வருஷம் கழிச்சு வர என் வீட காணும், என் வயலை காணும், யாரோ எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல அதான் நடக்குது. ஒரு 10 நாள் இடத்த வாங்கி போட்டு நம்ம இல்லைன்னா முடிஞ்சிடுது. யாராவது என்ன பண்றான்? ஒரு குடிசையாவது போட்டு உட்கார்ந்துடுறான். இன்னைக்கு நம்ம ஊர்ல போச்சு, எல்லாம் போச்சு. நேர ராஜாவின் இடத்தில் முறையிடும்படி போனான். இன்னைக்கு இப்படி 2வது சூழ்நிலை. மனிதர்களால எனக்கு இழப்பு. அந்த இழப்பை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொன்னா எங்க தான் போனோம்? ராஜா கிட்ட தான் போகணும். ஹல்லேலூயா. போய் முறையிடணுமா. இங்கிலீஷ் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? She went forth to cry unto the king. அவ போய் கண்ணீர் வடிக்கிறா. ராஜாவுடைய சமூகத்துல போய் கண்ணீர் வடிக்கிறா. 6வது வசனம் நம்ம பார்க்கிறோம். 6வது வசனம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்கின்றான். ஹல்லேலூயா. அப்ப மனிதர்களால இழப்பு உங்களுக்கு வந்திருக்கும். என் கூட பிறந்தவன் அவனால எனக்கு இழப்பு, நண்பர்களால இழப்பு, என்னுடைய சொந்தக்காரங்களால எனக்கு இழப்பு, என் கூட வேலை செய்யறவங்களால எனக்கு இழப்பு. அப்படி மற்ற மனிதர்களால நீங்க இழந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா ராஜாவின் இடத்துல போய் நீங்க என்ன செய்யணுமா? முறையிடணும். வேற ஒண்ணும் நீங்க செய்ய வேண்டாம். யார்கிட்ட தான் போகணும்? ஆண்டவர்கிட்ட போங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வாரா? ஒரு ஆபீசரை செட் பண்றாரு. நமக்கு ஆபீசர் யார்? இயேசுதான். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி பாருங்களேன். 7 வருஷம் அவள் தேசத்தை விட்டு போன நாள் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம், அந்த 7 வருஷம் அவ எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாளோ அது அவ்வளவு அவளுக்கு என்ன வருது? திரும்பி வரும்படிக்கு அவன் செய்கிறான். ஹல்லேலூயா. நீங்க 1 லட்சமோ 1000மோ இன்னொரு மனிதர்கிட்ட நீங்க எதை நீங்க இழந்தாலும் அது அப்படியே நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. இன்னைக்கு உங்க கம்பெனில சேலரி கொடுக்காம யாராவது இருக்காங்களா? உங்களை யாராவது காசு வாங்கி சீட் பண்ணிட்டாங்களா? தேவனிடத்துல போய் நீங்க முறையிடுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரிடத்துல முறையிடும் போது இவ எப்படி அந்த 7 வருஷம் என்னெல்லாம் அவளுக்கு வரணுமோ அது எல்லாவற்றையும் அவள் திரும்பி பெற்றுக்கொள்வது போல நீங்களும் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவர் என்ன செய்றாரு? நம்முடைய இழப்புக்கு காரணமா இருக்காரு. ஏன்? நம்ம அவருக்கு கீழ்ப்படியாதனால. 2வது மனிதர்கள் நம்மளை ஏமாற்றி நமக்கு இழப்புகளை கொண்டு வருகிறது. 3வதாக யோவான் 10:10 நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே. திருடன் எதுக்கு வரான்? திருடவும்
கொல்லவும் அழிக்கவும் வரானே அன்றி வேறொன்றும் இது யாரை குறிச்சு ஆண்டு சொல்றாரு? யாரை குறித்து? பிசாச குறிச்சு சொல்ற. மூன்றாவதாக நமக்கு இழப்பு வருது அப்படின்னு சொல்ல யாரால வரும்? பிசாசுனால வரும். இது யாருக்கு வந்துச்சு? ஒரு பெரிய ஒரு இழப்பு பிசாசுனால யாருக்கு வந்துச்சு? யோபுக்கு வந்துச்சு. யோபுக்கு வந்தது. எப்படிப்பட்ட ஒரு இழப்பு! இன்னைக்கெல்லாம் நம்மலாம் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளால இருக்க முடியுமா? நம்மளாம் வாழ்ந்திருப்போமான்னு தெரியல. அப்படிப்பட்டதான ஒரு இழப்பு. எல்லாவற்றையும் இழந்தான்ல, ஒன்றுமே இல்லை. ஒரு நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இறந்தாலே நம்மளால தாங்க முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, மடியில தூக்கி வச்சு சுமந்து வளர்த்த 10 பிள்ளைங்களை ஒரே நாள்ல இறந்துட்டான். எப்படி இருக்கும்? இருந்த எல்லா ஆஸ்தி சொத்து எல்லாவற்றும் ஒரே நாள்ல இழந்தான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்? இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம்? வசனம் சொல்லுது, தேவன் தான் நமக்கு இழப்புக்கு காரணம் என்று சொன்ன ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவர் பக்கமா நம்ம திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கைட்டு அவர் பக்கமா போயிடும். ஒழுங்கா கீழ்ப்படியணும். மனுஷனால இழப்பு என்று சொன்னா ஆண்டவரிடத்துல போய் முறையிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது. மூன்றாவதாக ஆண்டவர்கிட்டயே போய் பெர்மிஷன் கேட்டு வருவோம். என்ன செய்ய முடியாது? நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழி 20:22. Proverbs 20:22. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாத, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இன்னைக்கு பிசாசு கூட போய் நம்ம எதுவும் என்ன செய்ய முடியாது? போய் போராட முடியாது. அது மனுஷனா கூட இருக்கட்டும். வசனம் நீ போய் போராடுன்னு சொல்லல. தீமைக்கு நீ தீமையை சரி கட்டாது. எப்ப அவன் எனக்கு இதை பண்ணிட்டான், அப்ப அவனுக்கு நான் டபுள் மடங்கு கொடுத்தாதான் என் மனசு ஆறும். இன்னைக்கு அப்படி யாரும் நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா அதை அப்படியே விட்டுருங்க. அவன் செஞ்சதுக்கு நான் அவனுக்கு மாறா நான் இதை செஞ்சாதான் என் மனசு ஆறும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதை இன்னைக்கே இந்த இடத்துல விட்டுருங்க. தீமைக்கு தீமையை செய்ய வேண்டும் என்று நினைக்காத. என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு காத்திரு, அவர் தான் உன்னை ரட்சிப்பார். ஏன் தெரியுமா? இந்த அழிவுக்கு காரணம் ஒரு மனுஷன் இல்ல, இந்த பூமியில இருக்கிற காரியம் இல்ல, அவர் தான் டீல் பண்ண முடியும். அவனை யார் தான் அவனுடைய தலையை நசுக்குனா? ஆண்டவர் நசுக்குனார். ஹல்லேலூயா. அதனாலதான் என்ன வசனம் இதுல சொல்லுது? பிசாசானவன், நீங்க நல்ல தேவ பிள்ளையா நீங்க இருக்கிறீங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு கூட நீங்க அந்யோன்யமா ஐக்கியமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எந்த மனுஷனிடத்திலயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா மனிதர்களோடு நான் சமாதானமா நான் இருக்கேன் என்று சொன்னா, ஆனாலும் உங்களுக்கு இழப்பு வருதுன்னா நீங்க சுதாரிக்கணும். பிசாசு எனக்கு இந்த ஒரு இழப்பை பண்றாரு. ஏன்னா இந்த பூமியில நமக்கு என்ன உண்டு? போராட்டங்கள் உண்டு. இந்த பூமியில நமக்கு பிரச்சனைகள் உண்டு. அவன் கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்ற, நீ பொறுமையா. ஏன்னா அதுல இருந்து யார் தான் ரட்சிக்க முடியும்? நான் தான் உன்னை ரட்சிக்க முடியும். ஹல்லேலூயா. நீ பொறுமையா, நீ கர்த்தருக்கு நீ எனக்கு ஆண்டவர் ஃபைட் பண்றதுக்கு நீங்க காத்திருக்கணும். ஹல்லேலூயா. தாவீது போய் நின்னான், என்னெல்லாம் மாட்டினான். சவுல் சொன்னான், அவன் பிறந்தது முதல்ல சிறு வயதுல இருந்தே அவன் வெல் ட்ரெயின்டு யுத்தத்துக்கு. கோலியாத், நீ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், நீ என்ன பண்ண? இதெல்லாம் போடு. எல்லாம் போட்டான். தாவீது அதை வச்சு போய் யுத்தம் பண்ண முடிஞ்சிச்சு அவனால. அவன் ஒண்ணு மட்டும் தெரியும், எனக்கு தெரிஞ்சது என்னதான்? கவன்கள் தான், கல்லுதான். இதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? He waited for God's time. என்ன சொன்னா? நான் இல்லடா, சேனைகளின் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? வீழ்த்துவார். ஹல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபு எழுதும் போது சொல்றார், யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஜேம்ஸ் 5. யோபின் பொறுமையை குறித்து, அவன் எவ்வளவு பொறுமையா இருந்தான்றத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கப்பா.
ஆண்டவரை தூஷிக்கல, எதுவும் தப்பா பேசல. அவன் பொறுமையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் என்ன செஞ்சாரு யோபுடைய வாழ்க்கையில? எல்லாத்தையும் ரெட்டிப்பா தந்தார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பா ஆண்டவர் தந்தார். இன்னைக்கு சத்துரு உங்க வாழ்க்கையில இழப்பை கொண்டு வருவான் அப்படின்னு சொன்னா நீங்க பொறுமையா இருங்க. ஹல்லேலூயா. ரெட்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள். ஆண்டவர் என்ன நீங்க இழந்திருந்தாலும், ஒரு உறவை நீங்க இழந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றார், நான் அந்த உறவை நான் மறுபடியும் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. பணமா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, உங்களுடைய பொசிஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு மன நிம்மதியா இருந்தா கூட சரி, அதை கூட நீங்க இழந்திருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் என்ன செய்வேன்? அதை திருப்பி தருவேன். ஆனா அதை திருப்பி தரணும் அப்படின்னா எதுனால உங்களுக்கு இழப்பு வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. 3 காரியங்களை பார்த்திருக்கோம். எதனால வருது எனக்கு இந்த இழப்பு? எதனால என்னுடையதை நான் எதுக்கு இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது? ஆண்டவர் அந்த இழப்பை அனுமதித்து இருக்கிறாரா? பிசாசு என் வாழ்க்கையில கொண்டு வருதா? இல்ல மற்ற மனிதர்கள் எனக்கு இழப்பை கொண்டு வர? இதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க வேலை. ஹல்லேலூயா. இதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க வேலை. இதை தெரிஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் தான், ஐயோ நான் பாவி, ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியலன்னு தோணுச்சுன்னா அவர் பக்கமா நீங்க இன்னைக்கு திரும்புங்க. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாங்க. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்க்க முடியாம அந்த நாள்ல ஆண்டவர் என்ன தெரியுமா? டக்குன்னு என்ன செய்வாரு? திரும்ப ஆண்டவர் கொடுப்பாரு. மற்ற மனிதர்கள் என்று சொன்னா ஆண்டவரிடத்துல போய் முறையிடுங்க, ராஜாவின் இடத்துல போய் முறையிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா அவர் திரும்பி தருவார். பிசாசுதான் அப்படின்னா பொறுமையாய் கர்த்தருடைய நேரத்துக்கு, ஆண்டவருடைய ஆக்ஷனுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, ரெட்டிப்பா ஆண்டவர் அதை திரும்பி தருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? இன்னைக்கு அப்படியே இந்த பேசின இந்த வார்த்தைகளை, இந்த கேட்ட வார்த்தைகளுக்கு முன்பதாக உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இழப்பு, நீங்க ஏதாவது ஒன்று உங்க வாழ்க்கையில இழந்திருப்பீங்கல்ல, அதனை ஏன் ஆண்டவரே இந்த இழப்பு எனக்கு வந்தது, எனக்கு காட்டிட்டாங்கப்பா. உங்க நிமித்தமா தான் எனக்கு இந்த இழப்பு வந்துச்சா? மற்ற மனிதர்கள் நிமித்தமா எனக்கு இந்த இழப்பு வந்துச்சா? இல்ல நான் பிசாசு இந்த இழப்பை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரானே, இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அதை செய்வீங்களா? ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்துல எந்த இழப்போ அந்த இழப்பை இன்னைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா அதை ஆண்டவர் அப்படியே திரும்பி தருவார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் இழந்துட்டேன்ப்பா, நான் பணத்தை இழந்துட்டேன், உறவை இழந்துட்டேன், ஆண்டவரே என் பொசிஷனை இழந்துட்டேன், நான் இதை இழந்துட்டேன், நான் நிம்மதியை இழந்துட்டேன், என் சமாதானத்தை இழந்துட்டேன், சந்தோஷத்தை இழந்துட்டேன், என் ஹெல்த்தை இழந்துட்டேன். எதை இழந்தீங்க? அதை ஒப்பு கொடுங்க. அதை திரும்பி தர அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், நம்மை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்.
இருக்கிறீரப்பா. என்ன இழந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அதை திரும்பி கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. எதெல்லாம் உடைய பிள்ளைகள் இழந்தாங்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த மாதத்துல பிள்ளைகள் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்க மத்தியில் அப்பா நவீன் யோஷியாவை நீங்க கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. உடைய கரத்தை நீட்டி பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமா இருக்கு. பிள்ளைகள் பழுகி பெருகும்படியா நீங்க கிருபை செய்கிறதுக்காய் நன்றி. பிள்ளைகள் இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் நீங்க திரும்பி தருகிறதுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. விசேஷமா ஷீஹா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஏற்ற நேரத்தில் நீங்க குறித்து வைத்த அந்த நாளிலே அப்பா, அந்த நேரத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு சுக பிரசவத்தை நீங்க கட்டளையிட்டதுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம். சபையாராய் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்க வாழ்த்துகிறோம். ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த அறைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. பேர் பேராய் தனித்தனியா நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு நான் வந்தது நல்லது என்று சொல்லி பிள்ளைகள் உம்மை ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தை